இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை தியானிக்கப் போகிறோம். முதல் நாளிலே இந்த அதிகாரத்தில் கொழுமையான பதார்த்தங்கள், உணவுகள் எவை எவை, அவைகளினால் ஆத்துமாவுக்கு எத்தனை பிரயோஜனம் இருக்கிறது, அவைகள் இலவசமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது, தாகமுள்ள அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி முதல் காரியத்தையும் இரட்சிப்பிற்கான வழியானது மனிதனுடைய நினைவுகளிலிருந்து பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக இருக்கிறது என்கிற காரியத்தையும் இந்த நாளிலே ஒரு மனிதன் பாவத்திலிருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை விலக்கி வாழும் பொழுது உலகத்தினுடைய சிக்கல்கள் அவனுக்கு தாமாக விலகக்கூடியதாக இருக்கிறது. அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அவனுக்கென்று பூமியானது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனுடைய வாழ்விலிருந்தும் பூமியினுடைய வாழ்விலிருந்தும் அவனுக்கு சாபம் விலகுகிறது என்கிற காரியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். 12ஆம் வசனத்தில் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிற ஜனங்களை பார்த்து ஏசாயா சொல்லுகிறார், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்தது நிமித்தமாக அவன் பாவத்தினுடைய தண்டனையை, சாபத்தை அவன் மாத்திரம் அனுபவிக்கவில்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை உன் மனைவி கொடுத்தாய் என்று நீ புசித்தபடியினால உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி பூமியையும் அவர் சபிக்கிறதை பார்க்கிறோம். அவையானது முள்ளையும் குறுக்கையும் உழைப்பிக்கும் என்று ஆண்டவர் அங்கே சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் பொழுது அவன் புறப்பட்டு செல்லுகிற அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி செல்லுகிற அவனை பார்த்து பர்வதங்கள், மலைகள் எல்லாம் அது தங்களுடைய சாபம் நீங்கி செழிப்பை பெற்றதாக, மரங்கள் பச்சை பசேல்னு இருக்கிற மரங்கள் கை கொட்டி அவனை வரவேற்பதாக ஒரு உருவகத்தை ஏற்படுத்தி இங்கே ஏசாயா எழுதுகிறதை பார்க்கிறோம். புறப்பட்டு செல்லும் பொழுது இயற்கையே என்னை இத்தனையாக வரவேற்கிறதா, என் பாவத்திலிருந்து நான் பெற்ற விடுதலை, சாபத்திலிருந்து நான் பெற்ற விடுதலை இந்த பூமிக்கும் கிடைத்திருக்கிறதா என்று மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றுகிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிற அளவிற்கு இங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதை ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தில் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் அது முளைக்குன்னு சொல்றாரு. காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு பாவம் விளக்கப்படும் பொழுது மனிதனுடைய சிக்கல்கள் தாமாகவே விலகி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முள்ளும் குறுக்கும் சாபத்தினுடைய விளைவுகள்னு நம்ம பார்த்தோம். பாவத்தினுடைய அந்த சாபத்தை முற்றும் உறிஞ்சி குடித்து அதை நீக்கும்படியாக வந்த கிறிஸ்து முட்களை கிரீடமாக சூடி அதன் கூறிய முனைகளால் அவர் நொந்து அலறி நித்திய மீட்பை ஆயத்தம் செய்ததை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனங்களில் பார்க்கிறோம். அவருக்கு ஒரு முள்ளினால ஒரு கிரீடத்தை செய்து அவருடைய தலையில் வைத்து அழித்து ஒரு கோலை எடுத்து தலையில் அடித்து அவரை கேவலப்படுத்தினதை, அவரை ஏளனப்படுத்தினதை நாம் பார்த்திருக்கிறோம். இவைகள் இந்த பூமியினுடைய சாபங்களையும் பூமியினுடைய எல்லா விதமான காரியங்களையும் விடுதலை செய்யும்படியாகவும் மனிதனுடைய பாவத்தையும் மனிதனுடைய சாபத்தையும் நீக்கும்படியாகவும் இந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமி மீட்கப்படும் பொழுது அந்த முட்களானது மாற்றப்படும் என்பதைத்தான் இங்கே ஏசாயா எழுதுகிறார். அங்கு தேவதாரு விருட்சங்கள் எல்லாம் தோன்றிரும், காஞ்சொரிகள் அது இடம்பெயர்ந்து போயிடும். அங்கு மெல்லிய மிருது செடி, அதாவது மருதோண்டி செடி, வாசனைக்காக பயன்படுத்துகிற கொழுந்துங்கிற மறிக்கொழுந்துகள் போன்ற அந்த செடிகள் தான் அது தோன்ற ஆரம்பிக்கும் என்று சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறார். இன்னைக்கு பார்க்கும்போது மனுஷ வாழ்க்கையில் இன்னைக்கு தற்கால மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பல நேரங்களில் பிறருக்கு முள்ளுமாய் தான் இருக்கிறாங்க. ஏன்னா விசுவாசி அவிசுவாசின்னு சொல்லி கூட வேறுபாடு காட்ட முடியல. நெருங்கினாதான் தெரியுது. விஷ முள்ளுகள் குத்திச்சுன்னா அந்த வேதனையை நம்மால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடியதாக இருக்குது.
ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் ஒரு சரியான ஒரு உறவுடன் வாழ்கிற ஒரு மனிதனுடைய நிலை அது வேறுபட்டது என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவர்களுடைய சொற்கள், அவர்களுடைய செயல்கள் எல்லாம் ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட சரியான உறவில் இருந்தான்னா அவை நமக்கு சுகமானதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. மட்டுமல்ல, அவை சுவையானவையாகவும் அது பயனுடையதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. கொலோசியரில் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பவுல் கொலேசியர் சபைக்கு இப்படியாக எழுதுகிறார்: அவனவனுக்கு இன்னன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கிருபை பொருந்தி இருக்கணும், அது உப்பால் சாரமேறினதாயும் இருக்கணும். சும்மா எல்லாமே ரொம்ப ஆறுதல் சொல்லி அப்படியே தட்டி விட்டுட்டு வந்துடக்கூடாது. அவைகளில் கடிந்து கொள்ளுதலும் இருக்கணும், தேவையான அந்த ஆறுதலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு கூட தொடர்பில் இருந்தான்னா அவன் குறித்து உணர்த்த வேண்டியதை குறித்து, அவர்களுக்கு கிருபைகளை குறித்து போதிக்கிறவனாக அவன் இருப்பான் என்று சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையானது தேவதாரு மரமானது எத்தனை மதிப்பு மிக்கதோ அதே போல அவர்களுடைய வாழ்க்கையானது சமுதாயத்துக்கு அவ்வளவு மதிப்புள்ளதாக இருக்கும்னு சொல்லி இங்கே ஏசாயா சொல்லுகிறார். அதே போல் மிருது செடியினுடைய தன்மை என்ன? அது மென்மையாக இருக்கும், அது மனமும் மகிமையும் மிக்கதாக இருக்கும். அது கிறிஸ்துவோடு கூட நெருங்கி வாழ்கிறவர்கள் மென்மையானவர்களாக, நறுமணத்தை வாரி இறைப்பவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்கிறதை இங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வரையிலும் பவுல் சொல்லுகிறார்: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவினுடைய நற்கந்தகமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் கெட்டு போகிறவர்களுக்கும் நாங்கள் நற்கந்தம் தான். ஆனால் அவங்க அந்த ஸ்மெல்லை எப்படி எடுத்துக்கிறாங்க? இப்போ ஒரு சென்ட் இருக்குதுன்னு சொன்னால் அது அந்த ஸ்மெல்லானது எல்லாருக்கும் அது ஒத்து போகிறதில்ல. சிலருக்கு மிகவும் பிடிக்கிறது, சிலருக்கு சுத்தமாக பிடிக்கிறதில்ல. அதே போலத்தான் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் இருக்கிறது நற்கந்தம் தான். நாங்கள் வாசனை வீசுகிறவர்களாக மென்மையாகத்தான் இருக்கிறோம். ஆனால் கெட்டு போகிறவர்களுக்குள்ள ஒரு ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாங்க, மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாக. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பாவங்கள் விளக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பாவங்களும் சாபங்களும் உடைக்கப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய பூமியினுடைய சாபங்களும் பாவங்களும் உடைக்கப்படுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தின் விளைவுகளாகிய முட்செடிகளும் மூஞ்செறிகளும் உழைப்பதற்கு பதிலாக தேவதாரும் விருட்சங்களும் அங்கே மருது செடிகளும் நம்முடைய வாழ்க்கையில் மிருது செடிகளும் தோன்றக்கூடியதாக இருக்குது. அது விலை மதிப்பு மிக்க நம்முடைய சுபாவங்களை கிறிஸ்துவோடு கூட நம்ம நெருங்கி பழகும் பொழுது நம்முடைய சமுதாயத்தில் நம்மை விலையேற பெற்றவர்களாய் அது மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய மென்மையான தன்மையும் உப்பால சாரமேறினதாய் பேசுகிற வார்த்தைகளும் அநேகருடைய வாழ்க்கையில் அது நற்கந்தமாய் மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி ஏசாயா வாக்களிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தருக்கு கீர்த்தியாக இருக்கும். நிர்மூலமாகாத ஒரு நித்திய அடையாளமாக நம்ம அவருக்கு இருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான்.